என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன பாய் ஆயிட்டார ரம்ஜான் வரனால எது சிரிக்கிறீங்க? ஆனத்தை சொல்லி தெரியுமா இத பண்றாரு? நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? சமைக்க போறாரா? ஐயோ, வெஜ்ஜியே வைக்க மாட்டாரு, போறாரா? நான்வெஜ் என்ன வச்சாலும் நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதிட்டு போறது. அண்ணே அலேசனே நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? இந்த வீடியோல ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க. அதுவும் பாய் கெட்டப்ல செய்ய போறோம். கிடாக்கரி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. எப்பவுமே ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் இருந்தான். ஆனா இப்ப அவன் சவுதி போயிட்டான். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். அதனால நானே பாயா மாறி, ஐயோ டபுள் மீனிங்கா இருக்கு. அதனால நானே பாயா மாறி ரம்ஜான் பிரியாணி செய்ய போறேன். இந்த Dress போட்ட பிறகு அப்படியே நானே ஒரு தூய்மையானவனா அப்படியே. அப்போ இதுக்கு முன்னாடி தூய்மை இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. சிறகடி போனாங்க. இப்ப டேஸ்ட் ஆஃப் சென்னை சேனல்ல பார்த்தா நம்ம பிரியாணி செய்ய போறோம். ஓஹோ, ஐயோ பிரியாணி ஆசையை தூண்டுறாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லாருக்கும் ஈத் முபாரக். கைக்கு முத்தம் கொடுத்துக்கிறாரு. நம்ம டேஸ்ட் ஆஃப் சென்னையோட சிக்னேச்சர் டிஷ் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். எவ்வளவு பாய் வீடியோ இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்து நாங்க ஏன் செய்யறோம்னா, ஒரு பாய் வீட்ல கூட கேர்ள் தானே செய்வாங்க. ஜோக். சரி, ஜோக் ஜோக் பண்றா பாருடா, ஜோக் பண்றாடா. பாய் வீட்டு ஸ்டைல்ல இருக்கணும்ல, அதுக்காக தான் அந்த டேஸ்ட் வரணும். அந்த டேஸ்ட் அந்த பாய் வீட்ல செய்யற அந்த டேஸ்ட் வரணும். இங்க வரணுங்க எல்லாரும். அது செஞ்சு நான் இப்ப அதை நான் பார்க்கணும். நான் அத பார்க்கணும். ஒரு சமையல் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. கருவில் இருக்கும் ஒரு குழந்தையை வைரமுத்து dress. அந்த மண்டையில இருக்க எடுத்தா அப்படிதான் இருக்கும். ஒரு ட்வின்ஸை வைக்கிற மாதிரி பீஸும் நல்லா இருக்கணும், ரைஸும் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே ஐயோ பயமா இருக்கு. சரி வளவளம் பேசாம செய்வோம். ம். செய்யறதுக்கு முன்னாடி ஜாலியா இருக்கு. பிரியாணி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்னு பாத்துக்கலாம். சலாம் அலைக்கும். வெங்காயம் வந்து ஒரு 7 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, லெமன் தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். தக்காளி எக்கச்சக்கமா இருக்கு. ஃபாலோ பண்ணுடா. ஒரு பிசு கூட தட்டக்கூடாது. இது வந்து நல்லா நீங்கள் தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸ்டைலாக எடுத்துடும். அப்போ பாருங்க, கட்டர் சுன்னி மே இருக்குது. அது மெதுவா தான் வெட்டினாங்க. வேணா ஸ்டைல் ஆஃப் பண்ணி உண்மையிலே பாய் கடையில் வேலை பார்க்குற மாதிரியே இருக்காரு. எரிய ஆரம்பிக்குமோ. கண்ணாடி போட்டுக்கலாம். அழுகாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க அங்கிள். மே கட்டரு சுன்னியோ, மே கட்டரு சுன்னியோ. இந்த பாட்டுக்கு அப்படி வராது. கட்டர் சுன்னி மே கட்டர் சுன்னி. வெங்காயம் ரெடி, தக்காளியும் ரெடி. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற இது பண்ணணும். கடையில் உரிக்கிறதுக்குள்ள படா ஆயிடும்டா. கஷ்டமா இருக்குண்ணே. வாங்கிட்டு வந்து கூட ஈஸி போல. ஆனா பாய் வீட்டு பிரியாணி செய்யறதாண்டா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. விரிஞ்சிடும், இறங்கிடும். இப்போலாம் சரியா கரெக்டா லாக் பண்ணிடுறேன். மிக்ஸி பல போராட்டங்களுக்கு அப்புறம்
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. அடுத்தது பட்டை கிராம்பு என்ன ஏலக்காய் ரொம்ப நம்ம இதா கொஞ்சம் இருக்கு? முழுசாவும் சேர்க்க போறோம், கொஞ்சம் வந்து பவுடர் பண்ணி தண்ணியாவே சேர்க்க இல்ல, போறோம். ட்ரையா அடுத்து அடிச்சு. பிரியாணி மசாலா பவுடர் அரைக்க தண்ணி போறோம். ஊத்தாம அரைச்சிருக்காரு. ஓ, அரைப்பாங்க இத. நீ இப்படிதான் பண்ணுவியா? நல்ல குவாலிட்டியான ரைஸ் ஆமா. வந்து வாங்கிக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நீங்க என்னதான் மசாலா போட்டாலுமே நம்ம நல்ல ரைஸ் யூஸ் பண்ணாதான் அந்த டேஸ்ட் வந்து வரும். இந்தியா கேட் கிளாசிக் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் கிடைச்சா அதே வாங்கிக்கோங்க. சில பேருக்கு சீரக விளம்பரமா? கேப்ல இந்தியா கேட் ரைஸுக்கு ப்ரமோஷனா? அதான். ஏன்னா உனக்கு பாவம்னு சொல்லி கொடுத்தா எண்ணெயே நீ கலாக்கிறியா? இப்ப அவங்க சொன்ன அதே ரைஸ் தான் நாங்களும் யூஸ் பண்றோம். சரி. டேஸ்ட் வரணும். அளந்து போட்டாரா இல்லையா? டேஸ்ட் வர ஆரம்பிச்சுடா. வெறும் ரைஸ்ல எப்படி பிரியாணி வரும்? உண்மையாடா இப்பயே பிரியாணி டேஸ்ட் வரும். அந்த ஸ்மெல் வருதுடா. ஏங்களா ஏகேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. டேஸ்ட் வரதுக்காக ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கிறேன். பாதாம் முந்திரி பருப்பும் எடுத்துப்போம். ம். நாம கொஞ்சம் எடுத்துப்போம். அவரு எடுத்து சொல்றாரு. சீக்கிரட்டாவே வச்சுக்கணும். எங்க வைக்கணும் தெரியல, உங்களை நம்பி பாக்கெட்ல போட்டு வச்சுக்கலாமா? விட்டாம கடைசி வரைக்கும் பாக்கெட்லயே தான் இருக்க போகுது. கொஞ்சமா எடுத்து இது வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அக்காவோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு அரைக்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோமே, டேஸ்ட் நல்லா இருக்கும்ல. ஒரு தேவையில்லை. ஐயோ, பிடிக்கவே இல்லை. நேரம் தொப்பி கயண்டு இருக்கும். ஆடே நான் அத்தாட ஐயோ குடிக்கிட்டு அடிக்க போகுது. ஒடிந்து மூஞ்சில அடிச்ச போது. அரைச்சிட்டாரா? உப்போட மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன், நிறைய பேர் கேட்குறதால. நான் ஒரு 7 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா 7 tala for a reason. Oh, tala for a reason. சரி, நம்ம சேர்க்கறது தானே, போடும்போது சேர்த்துக்கலாம் வாங்க. இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போதான் ஆக்சுவலா வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவல் கதை இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம கேஸை பற்ற வச்சு சிலிண்டரை பற்ற வச்சு சிலிண்டர் பத்த வைக்கிறீங்களா? வெடிச்சு போயிடும். அரைச்சாச்சு, ரெடிங்க. நம்ம வழக்கமா நம்ம ஸ்டைல்லே ஆரம்பிப்போம். வெடிஞ்சிரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி. ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ண? எவ்வளவு நேரம் செஞ்சாருன்னு தெரியல. எனக்கு நைட் ஆயிரும். பிரியாணி செய்யறதுக்காக ஸ்பெஷலா ஒரு பாத்திரம் பக்கத்து வீட்ல இருந்து வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன இந்த பண்ணணும்? பக்கம் எண்ணெயை ஊத்தணும். இந்த பக்கம் தானே பத்த வச்சுட்டு அந்த பக்கம் வச்சிருக்கேன். பத்த வச்சிரும். அப்ப இந்த பக்கம் எரிக்க போறீங்களா? இதுல ஏதோ ஒரு கேஸ்ல வந்து நல்லா எரியும்னு சொல்லுவாங்க. எரிய ஆரம்பிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டாரா? எரியுற மாதிரியே இருக்கு எனக்கு. தெரியல. செமையா செய்யலாம். செக்கில ஆட்டுன நெய், செக்கு நாட்டுல நெய்யா? என்ன? ஓகே, ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஓகே, சூடாவுதான்னு பாப்போம். நம்மளே டெஸ்ட் பண்ணுவோம். கையை உள்ள விடுங்க. ஓகே, ஹீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட்டை கிராம்பு பாரு பட்டை துடிக்குது. அடுத்து வெங்காயம் போட போறோம். என்னோட ஸ்பெஷல் வெங்காயம். ஸ்பெஷல் வெங்காயமா? இந்த மாதிரி ஸ்லைஸா கட் கேவலமா வெட்டி கொத்துக்கறி மாதிரி போட்டு கொத்து கொத்து கொத்து. வெங்காயம் வெங்காயம். அப்போ வந்து எது கொடுங்க, கரண்டி கொடுங்க. யா அல்லாஹ், நல்லபடியா பிரியாணி வந்துடணும். அக்கா சொன்ன மாதிரி 7 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இன்னும் இவ்வளவு பசா போடுறாரு. போதும். கரெக்டா இருக்குமாடா? இதெல்லாம் கரெக்டா உப்பு போடணும்டா. மத்த அள்ளி அள்ளி இடத்துல போட்டோமா? உப்பு போட்டா கூட சரி, உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கலந்துக்கலாம். ஆனா இதுலனா கரெக்டான உப்பு போடணும்டா. கோல்டன் கலர்ல வரணுமா? கோல்டன் ஸ்பேரோ ஏன் ஆரோ. என்னது? பாய் தப்பு பாய். இப்போ வந்து கோல்டன் கலர்ல வந்துருச்சு கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இதோட பச்சை வாசம் வர போகணுங்கிறாங்க. ஆமா. இப்போ அடுத்து வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி,
அப்புறம் வந்து ஏ கருவேப்பிலை அப்பா எவ்வளோ பச்சை மிளகா போடுறாரு. எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கிட்டே இருப்போம். சுற்றணும் நல்லா, அப்படி சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் கூட பச்சை மிளகா சைஸ் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் அக்கா அப்படி சொல்லவே இல்லை, முழுசாவே போட சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு மேல செய்யக்கூடாது, சொன்னது கீழே செய்யக்கூடாது, சொன்னது மட்டும்தான் செய்யணும். பிரியாணில மிளகா இருக்குமா? லைட்டா வெட்டி தான் டேஸ்ட் சொல்லுங்காச்சுங்க போடுவேன். உலகாரனா ஆயிடுவானா செத்துருவேன்டா. எனக்கு ரம்ஜான் பிரியாணி மட்டும் கிடைக்கல, செத்துருவேன்டா. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். நான் இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு கை வேற காலையில இருந்து நடுக்கிட்டு போதும். இப்போ வந்து மட்டன் எடுக்க வேண்டியதான். மட்டன் நம்ம ஸ்பெஷல் மட்டன் வர போகுது. மட்டன்லாம் கழுவுனீங்களா இல்லையா? ரைட்டாங்க. இதனடா ஈரல்லாம் இருக்கு. என்ன பெரிய வெட்டவே இல்லையா அது ஈரல்? ஐயோ ரொம்ப பெருசா இருக்கு. பிரியாணி கேட்டு ஈரல் போடுவாங்கடா. ஆனா நான் செய்வேன், அதான் நம்ம ஸ்டைலு. இது வரைக்கும் மட்டன் பிரியாணி நமக்கு ஈரல் வந்து பாத்துருக்கீங்களாடா? நமக்குனா மட்டன் பிரியாணியே மட்டனே வராது, இதுல ஈரல் வேற சேர்த்து போடுறீங்க. சரி பரவாயில்ல, போட்டு விடுவோம். என்னப்பா அதனால டேஸ்ட் ஏதாவது போயிட போகுதுடா. மட்டன் ஃப்ரை பண்ணும்போதே நம்ம அந்த பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஐயோ என்னடா ஏண்டா கொஞ்சமா ஓட வேண்டியதுதானே. ஒரு ஸ்பூன் தான் போடணும், அள்ளி போட்டாரு. கையை விட்டு கிண்டுங்க. முடிஞ்சிருச்சா? அப்படியே தட்டிட்டு இருக்காரு. இல்ல சும்மாவா? எடுத்துட்டு அக்கா வந்து ஒரு ஸ்பூன் தான் போட சொன்னாங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அதனால இது கொஞ்சம் எடுத்துப்போம். அருமை அட்டகாசம். கொய்யாளே ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. பாப்போம். அவர் பிரியாணி ரொம்ப பயப்படுறான் பிரியாணிக்கு. ரொம்ப பிரியாணி மேல ஆசைப்பட்டிருக்கான். பிரியாணி நல்லா வரும் நான் நம்புன்னு கூட போடலடா, நீங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லடா அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்தை செய்ய? சாப்பிடும் போது தான் தெரியும், ஸ்மெல் நல்லா இருக்கும். அப்படியே அந்த இன்னும் சாப்பிடல, காலையில சாப்பிடல, மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக சாப்பிடலையா, ஓஹோ ஸ்மெல் அப்படியே ஏத்தி வயிறை ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். வரட்டும், மட்டன் மட்டும் வரட்டும் நல்லபடியா. அதுக்கு வீடியோ பார்த்து போனா என்னன்னு ஒண்ணு போதுமா? லைட்டா சில்லி பவுடர் போட்டு கலந்து விட்டுடும். ஓகே போடு, அருமையா இருக்கு. ஆச்சரியமா ரே, நான் நல்லா பண்ணுவேன்டா. டேய் நான் ஏற்கனவே பல டிஷ்ஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன்டா. சாம்பாராக இருக்கட்டும், நோ பாய் நோ ஆயில், எவ்வளோ ஃபுட் நாங்கள் அழகாக செஞ்சுருக்கோம். இன்னும் பேச்சுலர் குக்கிங் ஸ்டார்டிங்கே போட்டிருக்காரு. பேச்சுலர் குக்கிங் பசங்களை சொல்ல வேண்டியதான் போல. ஆனா அவங்களுக்கே தெரியாது. இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறியா? இப்பயே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. ஹலோ, இதுக்கு மட்டன் பிரியாணியோட இருக்கேன்டா. ஓஹோ ஆயுசு 150 தான். இந்த வந்துடுறேன். எத்தனை பேர் வர போறாங்கன்னு தெரியல. இந்த வாசத்திலேயே நம்ம வீட்டை சுத்தி போல. என்னாலே தாங்க முடியல. ஏண்டா பிரியாணிக்கு பீஸ் வாங்கிட்டு வாங்கறானா, குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதான் பெரிய மிஸ்டேக். அதுலதான் இதாயிடுச்சு. அதான் ஈரலே அவ்வளவு பெருசா போட்டு பெரிய தப்பு. குழம்புக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்க. அதனால வந்து இவன் பண்ணது சின்ன தப்பு. தக்காளி ஓகே, அருமையா வந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல, எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, எப்படியும் உங்களுக்கு டேஸ்ட் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து ஆப்ஷன் தான், நீங்க போடலாம் கூட இருக்கலாம்னு. ஆனா அக்கா சொன்ன பிறகு நமக்கு நோ ஆப்ஷன், போட்டு ஆகணும். என்ன ஆகுதோ போட்டாச்சா? கால் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க வேற. பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். வேங்கடா ஏண்டா பிரியாணின்னு முடியல, கால் பண்ணிட்டே இருக்கானுங்க வேற. உங்களோட சொல்லிக்கவே கூடாது போல பிரியாணி செய்ய போறோம்னு. ஓ செஞ்சிட்டியான்னு கேக்குறாங்க போல இருக்கு. அடுத்து லெமன் ஜூஸ். இதான் கிரேவி கிட்டத்தட்ட. இது அப்படியே எடுத்து நம்ம இப்போ பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடலாம், ரைஸ்லேயே அப்படி பசஞ்சு அடிக்கலாம், நிறைய பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு. பரவாயில்ல, பயங்கரமா இருக்கு.
எரிக்க விடுவோம். அதில் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடான தண்ணி வந்து சேர்க்கணும். நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பல போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே வந்து குழம்பு வந்துட்டுருக்கு, இங்கே வந்து சாதம் வந்துட்டுருக்கு. கடைசியாக ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் கதை முடிஞ்சிட்டு ரெடி. ஆனால் கொஞ்சம் பயமாக தான்டா இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக வருமா, நம்ம எதிர்பார்த்த அந்த பதம் வருமா, அந்த பாய் வீட்டு பிரியாணி வேறி வருமானு ஒரு லைட்டாக கொஞ்சம் பயம்தான் இருக்குது. இப்போ வந்து அரிசி வந்து வெந்துட்டு இதை வந்து வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துட வேண்டியதான். இவர் பால்காரனே வந்துட்டாங்கடா. ஐயோ எப்போ சாயந்தரமா? ஓகே, இப்போ இந்த ரைஸை வந்து எடுத்து போட்டுருவோம். அருமையாக இருக்குடா. அப்படியே தட்ட வேண்டியதானே? இந்த பதம் வந்திருக்குமான்னு தெரியல, ஆனா நமக்கு பக்காவா வந்திருக்கு. சமையல் பண்ணவங்களே ஒருத்தோடா வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்குறீங்களா? கிண்ட ஆரம்பிச்சிருவோம். ஐய பார்க்கும்போது எப்படி இருக்கு? சரியா தம் போடணும். தம் போடணுமா? போடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கு. ஏத்தி விட்டு சுவுன்னு ஆகும்யா, வாயா. வாங்க சார் வாங்க சார் வாங்க. பார்த்தாச்சா? முடியலாமா முடியாச்சு. அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணியாச்சு. என்னடா கீழே வந்துடும் போலயே. நல்லபடியா வரணும் கடவுளே. பிரியாணி வர்றதுக்கு கடவுளே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டோம், அது வந்து நெய் ஊற்ற சொன்னாங்க. வேணா எக்ஸ்ட்ரா போடுவோமா? அப்ப அக்கா ஃப்ளேவரோட நம்ம ஃப்ளேவர் இப்போ போடுவோம்டா. இங்கே நிற்கிறாரு. Anata pataye apate keke na apatia apate keke. இப்பவே ஸ்மெல் வர ஆரம்பிக்குதுடா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி கிட்ட வந்து பாக்குறேன்? இப்பவே ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. வெறித்தனம். A few moments later. எடுத்துடலாமா? என்ன ஆக போகுது தெரியலையடா. சரி வா எடுப்போம். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்கு போல இருக்கு. டேய் அக்கா சொன்ன மாதிரி அதே மாதிரி அக்கா சொன்ன பதத்துல அதே மாதிரி அழகா குச்சி குச்சா வந்திருக்குடா. வந்துச்சு, சூப்பர். Hey, come on, baby! Come on! Yes! Come on! ஆப் சொல்லுங்க. பிரியாணி செஞ்சாச்சுடா, பிரியாணி செஞ்சாச்சு. சரி ஓகே, ஆடுனது போதும். எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போமா? காட்டுற ஜூம் பண்ணி காட்டுற. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அதிசயம்னா எப்படா நடக்கும்? ஸ்மெல்லே செம்மையா இருக்கடா. எப்பா அக்கா தான். எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யார் உங்க பாஸ்? ரிசல்ட் பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட் பிரியாணி. அப்படியா? நல்லா இருக்கு. அதாவது கட்டடமா உடைச்சதுக்கு அந்த மசாலா மட்டும் ஆயிடுச்சு, முடிஞ்சிருக்கு. மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அக்கா சொன்னாங்க இதை ஃபைனலாக செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்கன்னு. நாங்கள் வீடியோவே அனுப்புகிறோம். சின்னதாக பைக் எடுத்துக்கோம். உண்மையாக நல்லா தான் வந்திருக்கும். என்னாலையும் ஒரு பிரியாணி செய்ய முடியுங்கிறத
ஐயோ கரண்ட் போயிடுச்சு. என்னாலையும் ஒரு பிரியாணி செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. உண்மையாகவே சூப்பரா பீஸுமே சூப்பரா இருக்கு. எப்படா வீடியோ முடியும், எப்படா இலைய பிரிக்கலாம்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஓஹோ, அதான் வேகமா சாப்பிடுறாரு அது. இந்த கேப்ல சாப்பிட்டுக்கிறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஃபைனலா வீடியோ சக்சஸ் ஆயிட்டு ரம்ஜான் மட்டன் பிரியாணி சூப்பராகவே செஞ்சுட்டோம். அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க வராங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா மசாலா போடுறதுல சொதப்பிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் இல்லை, அந்த உப்பு மட்டும் சொதப்பாம இருந்தா அது நான்வெஜ்ல ஒண்ணுமே தெரியாது. நான்வெஜ்னால சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு. கிட்டத்தட்ட நான் யூடியூப்ல நிறைய யூடியூப்லாம் பார்த்து பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன இந்த பாதாமும் இன்னொன்னு என்ன முந்திரி அது மட்டும் அரைச்சி போட மாட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்